ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பென்ட்ரைவ் இல்லாமல் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து கார்பரேட்ஸ், அதாவது மோர் தென் 1000 சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுற கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 1000 சிஸ்டம்ஸுக்கும் நீங்கள் பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு போய் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் அவங்க வந்து ஒரு சிஸ்டமில் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ், விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. அதை ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓஎஸ் இமேஜை அந்த சிஸ்டமில் லோட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் நெட்வொர்க்கில் வந்து எந்த சிஸ்டமில் வேணுமோ அந்த சிஸ்டமில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட கான்செப்ட். நீங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பென்ட்ரைவ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட். நீங்கள் ஒரு லேப்டாப் ஷாப் இல்லைனா சிஸ்டம் சர்வீஸ் ஷாப் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு டெய்லி 1 or 2 சிஸ்டம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் இந்த சர்வீஸை டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி மறக்காமல் டேட்டா பேக்கப் எடுத்துக்கோங்க. சி டிரைவ், மினிமம் சி டிரைவ் மட்டுமாவது நீங்கள் பேக்கப் எடுத்துக்கணும். டெஸ்க்டாப், அப்புறம் மை டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா சி டிரைவ் கண்டிப்பாக ஃபார்மேட் ஆயிரும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனா நீங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணலன்னா உங்களுக்கு லேண்ட் டிரைவர் கூட இருக்காது. உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் உங்கள் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிரமப்படுவீங்க நீங்கள். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. லிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சர்வர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சர்வர்னு இருக்கும், அந்த சர்வர் 64ன்னு 32 அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு 7 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே மெனு எதுவுமே இருக்காது. மேலே சர்வர் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நமக்கு தேவையானது 2 ஆப்ஷன்ஸ் தான். டிஎஃப்டிபி அந்த ஆப்ஷனு டிஎஃப்டிபி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு எம்டி ஃபோல்டர், எந்த டிரைவில் ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குதோ அந்த டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, எம்டி ஃபோல்டர். நான் வந்து ஓஎஸ்னு ஒரு ஃபோல்டர், எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் உள்ளாடி தான் நாம் வந்து ஓஎஸ் ஃபைல்ஸை காப்பி பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற டிரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் டிஹெச்சிபி ஆப்ஷன் வந்து உங்கள் சிஸ்டம் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ப்ராக்ஸி டிஹெச்சிபி அப்புறம் பிஐஎன்எல் இந்த ரெண்டும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த அப்புறம் ஒன் டைம் இந்த சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரீஸ்டார்ட் பண்ணால் செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் ஆகும். மெசேஜ் பார்த்தீங்கன்னா புதுசாக 4 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த எம்டி ஃபோல்டர் செலக்ட் பண்ணீங்கல்ல, அந்த எம்டி ஃபோல்டர் உள்ளாடி இப்போ புதுசாக 4 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து WDS, விண்டோஸ் டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ். இந்த ஃபோல்டர் மட்டும் தான் நமக்கு தேவை, மீதி எதுவும் தேவையில்லை. WIA WDS இந்த ஃபோல்டருக்கு உள்ளாடி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ் 10ங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது. வித்தவுட் ஸ்பேஸ் டைப் பண்ணணும் ஃபோல்டர் நேமை. விண்டோஸ் 10 ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது. க்ரியேட் பண்ண அப்புறம் விண்டோஸ் 10 இமேஜ், ஓஎஸ் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் வந்து இந்த விண்டோஸ் 10 உள்ளாடி காப்பி எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விண்டோஸ் 10 ஃபோல்டர் உள்ளாடி அந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க.
அது எக்ஸ்ட்ராக்ட் ஆன அப்புறம் ஒன் டைம் சர்வர் சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த சர்வர் சாஃப்ட்வேர் உள்ளாடி விண்டோஸ் 10 இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபோல்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த விண்டோஸ் 10 உள்ளாடி OEM சர்வர் அந்த மாதிரி 2 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த OEM உள்ளாடி நீங்கள் வந்து நெட்வொர்க் டிரைவர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். எந்த சிஸ்டம் OS இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல் லேப்டாப் OS இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த டெல் லேப்டாப் பர்டிகுலர் மாடலோட நெட்வொர்க் டிரைவர் லேன் டிரைவரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். முக்கியமாக இதில் டிரைவர் ஃபைல், அதாவது INI ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவர் ஃபைல்ஸ் இருக்கணும் இல்லை கண்டிப்பாக. அதை காப்பி பண்ணிவிட்டு WDS Windows 10 boot OEM boot அது உள்ளாடி NICனா இது வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான். NIC உள்ளாடி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஒன் மோர் டைம் அந்த சர்வர் சாஃப்ட்வேரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் காட்டும் டிரைவர்ஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டரில் டிரைவர் ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி இது காட்டும். அப்புறம் இந்த ஃபோல்டர் ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஷேர் பண்ணாதான் இந்த ஃபோல்டர் ரிமோட்டாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்ஸ் ஷேரிங்கில் போயிட்டு அதில் ஷேர் இல்லைன்னா நீங்கள் அந்த ஷேர் திஸ் ஃபோல்டரில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு via WDS _share இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆகிடுச்சு இந்த ஃபோல்டரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருக்கணும். சில சிஸ்டமில் ஃபயர்வால் ஆனில் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ண நெட்வொர்க் ஷேரிங்கில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது. ஃபயர்வாலில் போய்ட்டு டர்ன் ஆஃப் டிஃபெண்டர் ஃபயர்வால் இல்லைன்னா டர்ன் ஆஃப் ஃபயர்வால் கொடுத்துக்கோங்க. ஃபயர்வால் ஆஃப் ஆகும். இப்போ நீங்கள் ஒன் டைம் செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணால் கூட நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த சர்வர் சிஸ்டம், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் இந்த சிஸ்டம்லேருந்து LAN கேபிளை வச்சு இன்னொரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2-3 சிஸ்டம் அட் அ டைமில் OS இன்ஸ்டால் பண்ணனா கூட ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 சிஸ்டம்ஸ் அட் அ டைமில் 8 போர்ட் சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா 7 சிஸ்டம்ஸ் மேக்ஸிமம் அட் அ டைமில் நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நீங்கள் இப்போ கிளையன்ட் சிஸ்டம் பூட் பண்ணும்போது எந்த சிஸ்டமில் OS இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த சிஸ்டமை பூட் பண்ணும்போது ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு ஸ்பெஷல் பட்டன் இருக்கும். டெம்பரரி பூட் ஆப்ஷனுக்கு மேக்ஸிமம் டெல் லெனோவோக்கெல்லாம் F12 இருக்கும். HP சிஸ்டம்ஸுக்கு எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிஸ்டம் என்னென்ன பட்டன் சரினா
ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன். வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த லிஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டெம்பரரி பூட் மெனு வந்து F12 ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் நெட்வொர்க் பூட் இல்லைன்னா என்ஐசின்னு சொல்லி வரும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நெட்வொர்க் பூட் ஃப்ரம் இன்டெல் அந்த மாதிரி. இன்டெல் வந்து இந்த லேன் அடாப்டரோட பிராண்ட் நேமு, பிராண்ட் நேம் இன்டெல் அண்ட் மாடல் E1000 சொல்லி இருக்குது. இப்போ நான் அதில் பூட் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கிளையன்ட் மிஷின், ரைட் சைடு வந்து செர்வர். நான் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 Pro 64 விண்டோஸ் 10 மட்டும் தான் காட்டுது. ஏன்னா நான் விண்டோஸ் 10 மட்டும்தான் அதில் WDS ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மல்டிபிள் இமேஜஸ் வேணும்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அந்த மாதிரி 3 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி உள்ளாடி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கீழே இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் வரும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 3 ஆப்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் எதை வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் 10 மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால விண்டோஸ் 10 மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் காட்டுது. செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இமேஜஸ் லோட் ஆகும். லோட் ஆன அப்புறம் அது உங்களுக்கு ஒரு ஷேர் பாத்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இது எதுவும் இல்லை, உங்கள் சர்வர் சிஸ்டம், இந்த சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அந்த சிஸ்டமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். என்னோட யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர், பாஸ்வேர்டு வந்து என்னோட பாஸ்வேர்டு நான் என்டர் பண்ணி கனெக்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வெரிஃபை ஆன அப்புறம் உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரொசீஜர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.